காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது சிங்க வடிவம் எடுத்து சூரபன்மன் முருகனை எதிர்த்து வருகின்றான். சூரபன்மனுடைய அந்த காட்சியை, அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே நாமெல்லாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். இது சண்டை என்று சொன்னாலும் கூட இந்த சண்டை எப்படிப்பட்ட சண்டை என்று சொன்னால் இது ஒரு தர்ம யுத்தம். தர்மத்துக்காக போராடுகிற முருகப்பெருமான், அதர்மத்தை நிலைப்படுத்துவதற்காக போராடுகிற சூரபன்மன். ஆக எந்த வகையிலோ தர்மம் ஜெயிக்க வேண்டும், அதர்மம் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரும் கருத்து நமக்கு இருக்கிறது. அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தர்ம யுத்தம். ஆகையினாலே சூரபன்மன் சிந்திக்கிறான், இந்த தேவர்களை நான் சிறை செய்தது தவறு என்று பல பேர் சொன்னார்கள். ஆனால் அது ஒரு நன்மை என்பதை நான் உணர்கிறேன். அன்றைக்கு நான் தேவர்களையும் இந்திரனையும் சிறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த போர் நிகழ்ந்திருக்காது. போர் நிகழவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நான் காணுகிற அந்த முருகப்பெருமானுடைய திருக்காட்சி எனக்கு கிடைத்திருக்காது. ஆகையினாலே எல்லாமே நன்மைக்குத்தான் என்று சிந்திக்கிறானாம். அந்த அற்புதமான அந்த சிந்தனை அவனுக்கு வருகிறது. இந்த போரானது நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற போர்.